विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. எவ்வளவு நாமத்தை நீ கொடுத்தாலும் அது செலவே ஆகாது, சேர்ந்துட்டே இருக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சௌக்கியம் வேணும், வீடு வாசல்லாம் வேணும்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, சந்தத சம்பத்து சுககே காரண இதெல்லாம் உனக்கு இருந்துடுத்துன்னா தீர்மானமா பகவானை மறந்துடுவேன். சந்தத் சம்பத்து சுககே காரண ஜாசே பூல பரி பகவானையே மறந்துடுவடா. அதெல்லாம் இல்லாம இருந்தா தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இனி குடுங்கிறதுக்காவது நினைச்சிட்டு இருப்பான். ஒன்றும் இல்லாம இருந்தா நான் இப்படி திண்டாடுறேனே, தினம் இப்படி பார்க்குறியே, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீன்னாது கேட்டுட்டு இருப்பான். இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, லட்சியம் பண்ணுவானா என்ன? பண்ணவே மாட்டான். அவன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் திமிர் பிடிச்சவன். இந்த லெஃப்ட் ரைட்டு போட்டு இந்த பிரதட்சிணத்தை பண்ணிவிட்டு இப்படியுமா சுவாமிகிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த பென்ஸுக்காரு, அந்த காரு, இந்த காரு, வீடு பங்களாலாம் இருக்கிறதுனால தானே எப்படிங்கிற, வா போ புண்ணியாவாஜனம் பண்ணுற இருமா பகவான் கம்ப்ளீட்டாக எடுத்துருவான். எடுத்தா அப்புறம் அடிச்சுமா பட்டீர் புட்டீர் 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 கண்ணத்தில் போட்டுவான் கோவிலுக்கு. சந்தத் சம்பத்து சுககே காரண இதெல்லாம் வந்தா என்ன ஆகும்? ஜாசே பூல பரி மறந்தே விடும் பகவான். அதான் அத்தைய குந்தி கேட்கிறா சுவாமியை பார்த்து, கிருஷ்ணா கையை பிடிச்சுட்டான், நான் உன்னை கேட்பேன் தருவையா? என்ன வேணுங்கிறான் கிருஷ்ணன். உடனே குந்தி சொல்றா, விபதா சந்துனா சஸ்வத். என் குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். ஒன்னா ரெண்டான்னா சுவாமி முகு விபத் கணாத் கோஷ்டியா வந்திருக்கு. கிருஷ்ணன் கையை பிடிச்சுன்னு சொல்றா, இவ்வளவு நாள் வந்தது போராது, இதை விட நிறைய வரணும். கேட்டான் கிருஷ்ணன், யாராவது கஷ்டத்தை விலைக்கு வாங்குவாளா? என்னோட பஜார்ல இல்லாத சாமான கேட்டுட்டியே, மம்பிரபண்ணோ ஜனக்கச்சிது நபூயோர் கதிஷோ. எதையும் தர முடியும், கஷ்டத்தை தரவே முடியாது. இல்லாததை கேட்டியே, எதுக்கு கஷ்டம்னா? அப்பதான் குந்தி சொல்றா, ஜன்மஈஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமானு நைவாருக தபிதாதும் வை துவாமகிஞ்சன கோஜ். இந்த ஸ்லோகத்தை தான் கபீர் எழுதியிருக்காருங்க. இதே ஸ்லோகம், ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத. நல்ல குடும்பத்தில் பிறந்துட்ட திமிராவே இருப்பணும். நான் அந்த ஃபேமிலி போனான், நான் எப்பேற்பட்ட ஃபேமிலி தெரியுமான்னு பெரியவா பெரிய சொல்லிட்டு இவன் ஒன்றும் இல்லாமல் பிரம்மஹத்தியாக இருப்பான். ஆனால் பேர் உண்டு, நான் என்ன ஃபேமிலி தெரியுமாம்பான். ஜன்ம பணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, பணம் காசு வந்துடுத்துன்னா ஐஸ்வர்ய நிறைய படிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, திமிரு வந்துடும். படிக்க 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 திமிரு தான். அகம்பாவத்துக்கு தான், அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. படிக்க 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 அகம்பாவம் வரும். வித்வானா இருக்கணும், ஆனால் மூடனா லோகத்துக்கு காமிக்கணுங்கிற. பெரிய வித்வானா இருக்கணும், உலகத்துக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். இப்படி யார் இருந்தார்னா கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு தான் அப்படி இருந்தார். அவர் சர்வசாஸ்திரங்களும் அவருக்கு அப்படியே ஜலப்பிரளயம். யாராவது ஒன்று கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நடிப்பு இல்லை, சுபாவம். ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத. இந்த ஸ்ரீக்கள்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கோவிலுக்கா வருவான், கதைக்கா வருவான். இந்த ஊர்லேயே ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரியாது அவரை, அவர்கிட்ட ஒர்க் பண்ண வேலை எனக்கு தெரியும். தினப்படி என்ன காரியம் அப்படின்னா, கார்த்தால 9 மணிக்கு தான் சுப்பிரபாதம். அதுக்கப்புறம் ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு, அங்கே போவர். போய் அவள் ஆற்றுல இந்த பெரிய கார் 2 எடுத்துன்னு போய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் போய் இந்த தீர்த்த பாட்டில் வாங்கிட்டு வருவான். தாத்தா அப்பா வாங்கின்னு 4-5 ரேக்கில் இந்த பாட்டில் எல்லாம் வச்சுவிட்டு நாமெல்லாம் குடும்பத்தோடு பஜனைக்கு வர மாதிரி அவள் குடும்பத்தோடு உட்காந்துட்டு பானம் பண்ணும் குடிக்கிறது. அப்பா, புள்ள, மாட்டுப்பொன், சின்ன புள்ள, சின்ன மாட்டுப்பொன், இவள் எல்லோரும் உட்காந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் திருப்பி ஒன்று.
அப்படி சாப்பிட்றது. இதுக்கு இந்த தாத்தா தான் போய் வாங்கிட்டு வருது. ஒவ்வொருத்தரையும் 50,000 லட்சம் ரூபா அது மாதிரி வாங்கிட்டு வருவார். அன்னின்னைக்கு ராத்திரி கிளம்பினா ஊரை சுற்றி விட்டு அன்னின்னைக்கு 50,000 ரூபா செலவு, லட்சம் ரூபா செலவு. அவள் வந்து தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யம், அதனால சேர்ந்து தான் குடிக்கிறது. இவனை விட்டுவிட்டு அவள் குடிக்க மாட்டான், அவனை விட்டுவிட்டு இவன் குடிக்க மாட்டான். இது மாதிரி இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கணும். எங்கேயாவது ஒரு நாளைக்கு கோவிலுக்கு வருவனோன்னா தீர்மானமாக வரமாட்டான். கதை கேட்பனா, பஜோரே பையா, நான் கரடியாக கத்தட்டும், பஜோரே பையா சொல்லுவனா, ராம் கோவிந்த ஹரின்னு சொல்லுவனா, தீர்மானமாக சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா, தமிழில் ஒரு பழமொழி உண்டு. இந்த காரியமாக இருக்கும் பொழுது, முன்னெல்லாம் கேஸு கிடையாது, அடுப்பு தானே, கொதி வந்துடும். சாதம் குதிக்கிறதே என்ன, இங்கே வந்து காரியம் வேற இருக்குது, உடனே இங்கே போக முடியாது. உடனே வயசான பாட்டி சொல்லுவா, எரியறத்தை இழுத்தா கொதிக்கிறது நிற்கும். இந்த எரியற வரக கொஞ்சம் அழு, ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கிறது நிற்கும். அது மாதிரி பகவான் இழுத்துருவான் ஒரு நாளைக்கு. சந்தத சம்பத்து சுககே காரண இதெல்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பகவன் நாமமா சொல்லுவா. அதுதான் குந்தி தேவி சொல்றா, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமானு. இது நானா சொல்லல, குந்தி சொல்ற விஷயம். இப்படி ஒரு திமிரு வந்துடுத்துன்னா உன் நாமம் கூட சொல்ல மாட்டாங்கிறார். நைவாரிகதி அபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். அதனால குந்தி தேவி எனக்கு கஷ்டத்தை கொடு, சௌக்கியமா இருக்கிறதையும் உன்னை நினைச்சிருக்கேன், கஷ்டம் வந்த காலத்திலையும் நினைச்சிருக்கேன். கஷ்டம் வந்த காலத்தில் மனசு உருகிற மாதிரி சௌக்கியமா இருக்கிறதையில உருக மாட்டேங்கிறது. உன்னை மறக்க வைக்கிற சம்பத்தை விட உன்னை நினைக்க வைக்கிற ஆபத்து தான் எனக்கு வேணும்னா குந்தி தேவி. பகவான் அதெல்லாம் தர முடியாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, தினம் வந்து தரிசனம் கொடுக்குறேன்னு பதில். சந்தத சம்பத் சுககே காரண ஜாசே பூல பரி. தீர்மானமா மறந்துடுவான் பகவன் நாமத்தை. ககத்த கபீரா जो मुख राम नहीं, कहता जो मुख राम नहीं, जो मुख राम नहीं वो मुख धूल भरी। भजो रे भैया वो मुख धूल भरी, भजो रे भैया राम गोविंद हरि। கபீர் சொல்றார், ஜோ முக் ராம நஹி, யாருடைய வாக்குல ராமநாமம் இல்லையோ அவனுக்கு சோறு கிடைக்காதுங்கிற, சாப்பாடு கிடைக்காது. பின்ன என்ன கிடைக்கும்னா ஓ முக் தூள் பரி, தெருப்பூழி தான் சாப்பாடு, அவனுக்கு மண்ணு தான். சாதம் கிடைக்காது, மண்ணு தான் கிடைக்கும். நாமம் சொல்லாத வாக்குக்கு மண்ணு தான் ஆகாரம் கிடைக்காது. ஸ்வித்ரோணு ஜாதோ ஜிஹ்வாயாம் நாந்தம் விவிசுதுஸ்தமகான்னு நாரதரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார். சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை தூஷிச்சான், சுவாமி சம்மாரம் பண்ணிவிட்டார், வைகுண்டம் கொடுத்துட்டார் அவனுக்கு. அப்ப தர்மபுத்திரர் நாரதரை பார்த்து கேட்கிறார், பிறந்தத்திலேருந்து பகவானை வச்சிருக்கான், தூஷிச்சிருக்கான், இவன் நாக்குல இவன் வாக்குல வியாதி வந்து புழு புழுத்துன்னா இவன் சாகணும், அவ்வளவு வச்சிருக்கானே பகவானை, இவனுக்கு எப்படி கிருஷ்ணனோட சாயுஜ்யம் கிடைச்சது? சாயுஜ்யம் சேதி பூபுஜகா, எப்படி கிடைச்சதுன்னு கேட்கிறார். அதுக்கு காரணங்கள்லாம் அவர் சொல்றார். அங்க விஷயம் என்னன்னா, பகவானை நிந்த பண்ணினவனுக்கு வாக்குல வியாதி வரணும், எதையும் சாப்பிட முடியாதபடிக்கு டியூப் தான் இருக்கணும், எதுவும் சாப்பிட முடியாது. டியூப்பால தான் ரசமே தெரியாது, அது என்ன டேஸ்ட்னே தெரியாது. இந்த மிஷின் ஓடுறதுக்கு பெட்ரோல் போட்டுருக்கு, ஏதோ ஒன்று போயின்னு இருக்கு. அது மாதிரி வியாதி தான் வரணுங்கிறார் அவர். பகவன் நாமன் சொல்லாதவனுக்கு இந்த வியாதி என்ன வரணும்? அவர் வியாதின்னார். கபீர்தாசர் சொல்றார், ஓ அவனுடைய வாக்குல மண்ணு தான் இருக்கணும், தெருப்புழுதினார். இவரோட புள்ள கமால் இருக்கார் பத்தியலா, இந்த நாபாஜி வர்ணிக்கும் பொழுது ஆதே பக்த் கபீர் தே. கபீர் யாரு, கமால் யாருன்னு சொல்றாரு. கபீர் எப்பேற்பட்டவர், கமால் எப்பேற்பட்டவர்.
आधे भक्त कबीर थे. கபீர்தாசர் பாதி பக்தராம், அர்த்த பக்தர். ஆதே பக்த் கபீர் தே. அவர் புள்ள கமால் எப்போ ஏற்பட்டவன்னா பூரே பக்த கமால். இவர் பாதி பக்தரா, அவர் பூர்ண பக்தரா. புள்ள கபீரை விட பக்திமான் புள்ள. அவன் கமால் கேட்கிறான், இப்படி சொல்லக்கூடாதுன்னு. பாகவதத்தில் சொன்னபடி அவன் பேச முடியாம சாப்பிட முடியாம வியாதி வந்து தான் அவன் போகணும். மண்ணு கிடைக்கணும்னு நீங்க சொல்லாதீங்க. கபீர் கேட்கிறார், வியாதி வர்றதுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறார். இப்போ அவன் சொல்றான், நீங்க மண்ணுன்னு சொல்லி ரோட்ல இருக்கிற மண்ணு வாயில விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு சாதுக்கள் பாகவதாள் போயிருப்பா, அந்த பாத தூளி அதில் இருக்கும், அது இவன் வாயில விழுந்துடுத்துனா இவன் க்ஷேமத்தை அடைஞ்சிருவான். அந்த நாமம் சொல்லாத பாவிகளுக்கு பாகவதாளுடைய பாத தூளி கூட கிடைக்க கூடாதுன்னா வாக்கில் கமால் சொல்ற. மண் அள்ளி போட்டுக்கும் போது மண்ணோட மகாத்மாக்கள் நடந்து போன தூசியும் இருக்குமானோ, ஒரு காலம் அது வாயில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வைகுண்டமே கிடைச்சிரும். அதனால நாமம் சொல்லாதவனுக்கு மண்ணு கூட கிடைக்க கூடாதுங்கிறான் கமால். ககத்த கபீரம் ஜோ முख राम नहीं वो मुख धूल भरी, भजो रे भैया वो मुख धूल भरी, भजो रे भैया राम गोविंद करी, भजो रे भैया राम गोविंद करी. अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम, 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 जानकी जीवन पतित पावन राम 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 राम, जानकी जीवन पतित पावन राम 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 राम, राम गोविंद करी, भजो रे भैया राम गोविंद करी, भजो रे भैया राम गोविंद. இப்படி கபீர்தாசர் ஏகாந்தமா பஜனை பண்ணிட்டே இருக்கார். அவ வீட்டில் எல்லாரும் சிரமப்படுறார். இவர் 3 நாளா ஆகாரம் இல்லையா யாருக்கும். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பகவான் ஒரு பெரிய வியாபாரியோட ரூபத்தை எடுத்துட்டார். கேசவ பஞ்சாரால் பேர் அவருக்கு. வண்டியில் நிறைய ஒரு 4-5 மாசத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கபீர்தாசர் வீட்டில் இறக்கி, எனக்கு ரொம்ப வேண்டியவர் கபீர்தாசர்னு அவர் இறக்குறார். அவள் அம்மா அங்கேருந்து வந்து சொல்கிறா, நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறவா யாரும் வேண்டியவா இல்லைன்னு. அவன் இது மாதிரி கொடுக்குறவாள்லாம் எங்களுக்கு வேண்டியவா இல்லை. அதுவும் இல்லாமல் என் பிள்ளையோட சுபாவம் அபரிக்கிரகம்னு ஒரு விரதம், யார்கிட்டேருந்து எதுவும் வாங்கிக்க மாட்டான். நீங்கள் கொண்டு வச்சுட்டு போனீங்கன்னா என் புள்ள வந்தால் கோச்சுப்பா அப்படின்னு தடுத்து பார்க்குறார். அந்த வந்தவரோ இல்லை இல்லை எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவரை சொல்லி தான் நான் கொடுக்குறேன், எதையோ காரணம் சொல்லி வச்சுட்டு போயிட்டேன். அங்கே ஒரு பிராமண வேஷத்தில் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கார் உங்கள் புள்ளேன்னு வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நேராக அம்மா போய் குழந்தைய அழிச்சுன்னு வந்தால் வீடு முழுக்க ஒரே சாமான்கள். என்ன பண்ணினார் கபீர்னா, அவ அம்மா உள்ள கை காரியமா இருக்கும்போது அத்தனையும் தர்மம் பண்ணிவிட்டாராம் வெளியில எல்லாத்தையும். ஏன்னா இப்போ அர்த்தானா மார்ஜனே துக்கம், அர்ஜிதானாந்து ரட்சணே. சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் சம்பாதிச்சத்தை ரட்சிக்கிறது. எல்லாத்தையும் தர்மம் பண்ணிவிட்டார். உடனே காசியில் இருக்கிற பிராமணெல்லாம் வந்தா தானம் பண்றதா இருந்தா எங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறார். ஏன்னா அதுக்கு ரைட்ஸ் உள்ளவா நாங்கள் தான். தானம் பிரதிகிரகம்னு நாங்கள் அறுதொழில் புரிவது அந்தனருக்கே. எங்களை விட்டுவிட்டு நீ என்னமா கொடுத்தேன்னு கேட்டேன். எல்லாம் கொடுத்தாச்சு. பார்த்தார் கபீர், சத்த இங்கே இருங்கோ, நான் போய் திருப்பி கொண்டு வரேன்னார். பழையபடி போய் ஒளிஞ்சுட்டார். பகவானே திருப்பி நிறையா கொண்டு வந்து எல்லா பிராமணாளுக்கும் கொடுத்து கபீர்தாசரை திருப்பி அழிச்சுன்னு வந்துட்டார் வீட்டுக்கு. அவருடைய புள்ள கமால், அவன் சின்ன வயசுல 18 வயசுலேயே க்ஷேத்ராடனம் போகிறான். அப்படி க்ஷேத்ராடனம் போகும்பொழுது
கிளம்பியிருக்கான் க்ஷேத்ராடனம். குவாலியர்னு ஒரு ஊர், ஆக்ரா, யூபியில் தான் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில். மதுரா, ஆக்ரா, குவாலியர் இந்த ரயில் அந்த வழியாக தான் போகும் டெல்லி போகும்போது. அங்கே போகும்போது ஒரு சத்சங்கத்தில் இவர் போய் கீர்த்தனம் பண்ணுறார், நாமப்பிரபாவம் சொல்கிறார். அந்த கோடீஸ்வரன் ஜமீன்தார் கனகாபிஷேகம் பண்ணுறேங்கிறான், தொடமாட்டேங்கிறார், பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறார், நான் பணத்துக்கு விற்க மாட்டேங்கிறார். அவன் கொஞ்சம் வைரத்தை எடுத்து ஒரு முடிச்சு கட்டி அதை இந்த கமாலோட தலைப்பாக இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியாமலே இதில் சொருகி விட்டுட்டான். நேராக திரும்பி வந்துட்டார் காசிக்கே. அப்போ அவ சேவிக்கிறதுக்கு கீழே குனிகிறார், தலையிலேருந்து மூட்டை பொத்துன்னு விழுறது. என்னன்னு பிரித்து பார்த்தா வைரங்கள், வைரக்கற்கள், அமூல்யமான வைரங்கள், விலை மதிக்க முடியாது. பார்த்தார் கபீர், ஏதுடான்னார். நான் இந்த இடத்துல பஜனை பண்ணேன், இந்த இடத்துல பிரவச்சனம் பண்ணினேன், அவள் கொடுத்தா வாங்கிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் எப்படி வந்ததுன்னு தெரியல, எனக்கு என்கிட்ட ஒழிச்சு வச்சுட்டா. அவ ஒரு கம்பெடுத்துன்னு உரிச்சு எடுத்துட்டாராம் கபீர். கமால அடிச்சாராம், நாமத்தை ஏண்டா வித்த, நாமத்தை ஏண்டா வித்தேன்னு, நாமத்தை வித்துடையேன்னு வச்சார். அடிச்சு விட்டு இதை திருப்பி அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வான்னார். நேராக போய் யாரு கொடுத்தானோ அவன் வீட்டு, காசியிலேருந்து குவாலியர் வர்றார் திரும்பி, எல்லாம் நடதானே, வந்து அவங்ககிட்டயே அதை தூக்கி போட்டுட்டு வந்தாராம் கமால். அதுக்கப்புறம் தான் கபீர் பேசினாராம் அவர்கிட்ட. கபீர்தாசருடைய சரித்திரத்தில் இன்னும் நிறையா மகாராஷ்டிர சந்துக்களுடைய கதைகள்லாம் சேரும். அதெல்லாம் அவா கதை சொல்லும்போது இது திருப்பி வந்துடும், கபீர் கதை வரும். இவர் இப்படி ராம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே ராமன் பிரத்யக்ஷமாக வந்தார். அவர் ஒன்றும் ஆச்சரியப்படவே மாட்டார் அவர், ஏன்னா எப்பொழுதுமே அந்த அனுபவத்தில் இருக்கிறவர். ராமர் வந்து அவருடைய சிரசில் கையை வச்சு, உனக்கு எப்போ தோன்றதோ அப்போ நீ வைகுண்டவான்னு சொல்லிவிட்டார். கபீருக்கு உள்ள ஒரு பீஷ்மாச்சாரியாளுக்கு சந்தனு சொன்னாரோன்னு, ஸ்வச்சந்த மிருத்யு, நீ எப்போ தோன்றதோ அப்போ வான்னு. அதுபோல் ராமர் கபீரை பார்த்து உனக்கு எப்போ தோன்றதோ அப்போ வைகுண்டவா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி சிரசில் கையை வச்சு கிருபை பண்ணிட்டு போயிட்டார். கபீர் நிறையா பிரச்சாரங்கள்லாம், நாம பிரச்சாரங்கள்லாம், யோகீஸ்வரன் நிறைய யோக பிரபாவங்களெல்லாம் அவர் காமிச்சார்னு அவருடைய கதையில் இருக்கு. இத்தனையும் காமிச்சது எதுக்குன்னா நாமம் சொல்ல வைக்க தான், பயமுறுத்துறதுக்கு இல்லை, கூட்டம் சேர்க்கறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் மகாத்யத்தை காமிச்சு நாமத்தில் ருச்சி ஏற்படுத்தினார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா நிறைய தாமரை பூவை எடுத்து ஒரு படுக்க மாதிரி தயார் பண்ணினார். அப்படி தாமரையை ஒரு படுக்க மாதிரி தயார் பண்ணி அந்த படுக்கையில் அப்படியே படுத்துண்டார். கபீர்தாசர் மறைஞ்சு போயிட்டார். கபீர் சரீரம் போச்சு, அப்புறம் உள்ள சம்ஸ்காரம் பண்ணினா, வைகுண்டதே விமானம் வந்தது, அதில் ஏறிண்டு போனார். அதெல்லாம் கதை கிடையாது. தாமரை படுக்கையை தயார் பண்ணினார், படுத்துண்டார், அப்படியே ஐக்கியமாயிட்டார். ஏன் அப்படின்னா இவருடைய அவதாரமே புஷ்பத்திலேருந்து தான். ஒரு உடன்கட்டை ஏறுற அம்மா வந்து ராமானந்தரை சேவிக்கிறார். அதுக்கார காலமான நேரத்தில் அவர் சொல்றார் புத்திரவதி பவான்னுட்டார். ஒரு சேவை பண்ண வந்த ஒரு அம்மா, கணவன் இல்லாத அம்மா, புத்திரவதி பவாங்கிறார். அவ அழறா, ஏன்னா அவ கணவன் காலமாயிட்டார். இந்தான்னு ஒரு புஷ்பத்தை எடுத்து, தாமரை பூவை எடுத்து அப்படி பிரசாதமாக கொடுத்தார். அவன் மடியை வாங்கினான், துணியை அப்படி ஏந்தினா, அந்த புஷ்பம் அந்த மடியில் விழுந்தது. பார்க்கறா, ஒரு குழந்தையா இருக்கு. அப்படிதான் கபீர் அவதாரம். குருநாதர் போட்ட புஷ்பத்திலேருந்து அவதாரம் பண்ணினதுனால வைகுண்டம் போகும்பொழுதும் அதே புஷ்பத்தில் படுத்துண்டு அந்தர்தானம் ஆயிட்டார் கபீர். அப்படி ஆனதுனால தான் அப்புறம் 2-3 சந்தர்ப்பம் துகாராம் மகாராஜ் மாதிரி வரார். அவர் வைகுண்டத்திலேருந்து வந்து துளசிதாசருக்கு தரிசனம் கொடுத்தார். அது மாதிரி லீலைகள்லாம் அவருக்கு இருக்கு. நவநீத சோராய நந்தாதி கோப கோரட்டிலே கோபிகா
वल्लभाय नारद मुनीन्द्रनुत नामधेयायते नारायणानंद तीर्थ गुरवे जय मंगलम नित्य बोला पुंडली गवरदा जय सद्गुरु महाराज की जय बोल राजा रामचंद्र भगवान की जय विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा